டங்க மாறி ஊதாரி புட்டுக்கணா நீ நாரி அப்படின்னு ஒரு தத்துவ பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டை பாடுறதுக்கு யாருமே இல்லாமல் MS விஸ்வநாதன் ஐயாவையே கூப்பிட்டு வர போகிறோம். அதனால் முதல்ல பாட்டு பாடிடுறேன். டங்க மாறி ஊதாரி புட்டுக்கணா நீ நாரி அழுக்கு மூட்டை மீனாச்சி மூஞ்ச கழுவி நாளாச்சு. டங்க மாறி ஊதாரி புட்டுக்கணா நீ நாரி அழுக்கு மூட்டை மீனாச்சி மூஞ்ச கழுவி நாளாச்சு. இந்த பாட்டை பாடுறதுக்கு MS விஸ்வநாதன் ஐயாவை கூப்பிடுறாங்க. ஐயா நீங்க தான் இந்த பாட்டை பாடினா. தம்பி நான்லாம் இந்த பாட்டு பாட்டேன் செட் ஆகுமா? எனக்கு இந்த வாய்ஸ் விடுமா? இப்போ வர்ற பாட்டெல்லாம் தொண்டையிலையா பாடுறான், வேறு மாதிரிலாம் பாடுறான். இருந்தாலும் கேட்டேன் பாரு. தங்க மாறி ஊதாரி புட்டுகளானி நாரி அழுக்கு மூட்டை மீனாச்சி மூஞ்ச கழுவி நாளாச்சு. எடுத்துடாத கோட்டை தம்பி 8 கட்டியில் பாண்டானான்னு தெரியல, சவுக்கு கட்டியில அடிக்கணும். கங்கையமரன் அவர்களை கூப்பிடுறோம். அவர் எப்படி பாடுறாருன்னு. நானும் எனது அண்ணனும் நீண்ட நாட்களாக யோ நீயும் உங்க அண்ணன் என்னதான் பண்ணிருந்தீங்க. நானும் எனது அண்ணனும் இந்த பாடலை பற்றி நான் சொல்லப்படால் தங்க மாறி ஊதாரி பொட்டுக்கடா நீ நாரி அழுக்க மூட்டை மீனாட்சி மூஞ்ச கழுவி. அந்த மீனாட்சியும் நானும் ஒரு காலத்தில் ரோட்டில் சென்று கொண்டிருந்தோம். அந்த காலகட்டங்களை பார்க்க நானும் எனது அண்ணனா யோ நீயும் உங்க அண்ணன் என்னதான் பண்ணிது சொன்னாதான் உட்காந்துருந்தோம். இந்த பாட்டை பாடுறதுக்கு சாலமன் பாப்பையா ஐயா கூப்பிடுறோம். ஐயா நீங்களா வந்து பாடினா விளங்குமா ஐயா? நல்லதானே போய்கிட்டு இருக்கு. என்ன பாட சொல்றீங்க? பேசினாலே மைக்கு பிடிச்சாலே ஓடுறான். என்ன பாட சொல்றீங்க? நான் போகாத வெளிநாடே இல்லை. சமீபத்தில் போய் வந்த வெளிநாடு நம்ம யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டு. எப்படி பாடுறேன்? தங்கம் மாறி ஊதாரி புட்டுக்கு நானி நாரி அழுக்கு மூட்டை மீனாச்சி மூஞ்ச கழுவி நாளாச்சு. இல்லை அழுக்கு மூட்டை மீனாச்சி மூஞ்ச கழுவி நாளாச்சு. எப்படி இதுக்கு மேல வராது. இருந்தாதானேயா தட்டுக. ஓகே ரொம்ப நன்றி.